இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து பரமேறும் பொழுது சொல்லி சென்ற அந்த அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்ளுதல் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக அன்பு செலுத்த வேண்டும், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். அவர் நின்று அவருடைய கட்டளைகளை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நான் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களிடத்தில் உபதேசம் பண்ணும் பொழுது மனம் திரும்ப வேண்டும், ஜனங்களை பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு சென்றிருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் அவர் கட்டளையிடுகிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் அவர் முதலாவது அவர் உபதேசம் என்ன என்று பார்க்கும் பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று உபதேசித்தார். அதே போல யோவான் ஸ்நானன் வரும் பொழுதும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் பிரசங்கிக்க அனுப்பும் பொழுதும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று கூறி பிரசங்கிங்கள் என்று சொல்லி தான் அனுப்பினார். அப்போ இயேசு கிறிஸ்து நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார். மனம் திரும்ப வாய்ப்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக ஓமைகளின் மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வருடம், இந்த மாதம், இந்த நாள் கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்த ஒரு நாள். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது ஒரு ஓமையாக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், ஒருவன் ஒரு தோட்டத்தில், ஒரு திராட்சை தோட்டத்தின் மத்தியில் ஒரு அத்திமரத்தை நடுகிறான். அப்பொழுது அவருடைய எஜமான் வந்து பார்க்கும் பொழுது அந்த அத்திமரத்திலே கனிகள் காணப்படவில்லை. அப்போ அந்த ஊழியக்காரிடத்தில் சொல்லுகிறார், இந்த 3 வருடங்களாக இந்த அத்திமரத்திலே பழங்கள் இல்லை, அதனால இதை நீ வெட்டி போடுன்னு சொல்லுகிறார். அப்போ அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறார், எஜமானே, ஆண்டவரே, இந்த 1 வருடம் அது இருக்கட்டும், நான் அதை அதை கொத்தி நல்ல எரு போடுவேன், இனி கனி கொடுத்தால் நல்லது, இல்லாட்டா நான் அதை வெட்டி போடுறேன் என்று சொல்கிறார். இந்த பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்த இந்த நாளிலும் நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்ப நாம் அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்காக தான் இந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் அந்த வாய்ப்பை இழந்து அந்த நித்திய நரகத்தை அனுபவித்த அந்த ஐஸ்வர்யான் லாசருடைய ஓமையும் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் அந்த ஐஸ்வர்யவான் நன்மையை அனுபவிச்சான். ஆனா அந்த லாசரு அவன் துன்பத்தையும் தீமையும் அனுபவித்தான். ஆனா அந்த நித்திய நரகத்திலே அந்த ஐஸ்வர்யவான் தள்ளப்பட்ட பொழுது ஆபிரகாம் அடியிலே லாசரு இருக்கிறத பார்த்து சொல்றாரு, இந்த அக்கினி வேதனையில என்னால சகிக்க முடியல, உம்முடைய லாசரு தன்னுடைய விரலின் நுனியை தண்ணீரில் நினைச்சு என் நாவை குளிர பண்ணும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட கேட்பாரு. அப்போ அவன் கேட்பான். அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கும் இந்த இடத்துக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்நேரம் தான் அந்த ஐஸ்வர்யவான் உணர்றான், ஐயோ, என்னுடைய சகோதரர்களும் இருக்கிறார்களே, அவர்களும் இந்த ரட்சிப்பை, இந்த பாவ மன்னிப்பை இந்த உணராது மனம் திரும்பாம போனா அவங்களும் இந்த நித்திய வேதனையை அடைய வேண்டுமேன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட வேண்டிக் கொள்கிறார். ஆபிரகாமே, லாசருவை அனுப்போம், என்னுடைய 5 சகோதரர்களை மனம் திரும்ப செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளும் போது ஆபிரகாம் சொல்கிறாரு, அவங்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்களே அப்படின்னு. அப்போ மோசேயும் தீர்க்கதரிசிகளும் சொல்லும் பொழுது மோசே எழுதின அந்த ஆகமங்கள், தீர்க்கதரிசிகள் எழுதின புஸ்தகங்கள், அதாவது வேத புஸ்தகம், வேத வசனங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. அதுக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்கன்னா போதும். அப்படி அவங்க கீழ்ப்படியாங்களானா மரித்தோரிலிருந்து யாரு போய் சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, இந்த தருணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய கையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஆகமங்கள், அப்புறம் கிறிஸ்து சொல்லிய கட்டளைகள், உபதேசங்கள் எல்லாம் நம்முடைய கையில இருக்கிறது. அப்போ இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி நாம் மனம் திரும்பாவிட்டால் அந்த ஐஸ்வர்யவான் போல நாம் நித்திய வேதனைக்குள்ளாக நாம் செல்ல வேண்டியிருக்கோம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாரும் கெட்டு போகாம எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி
அவர் நீடிய பொறுமையா இருக்கார் என்று பேதுரு சொல்கிறார். 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிற பிரகாரம் அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும். இந்த ஒரு தவணை கொடுப்போம், நம்ம அவர் ஓமையாய் சொன்னது போல இந்த ஒரு வருடம் பார்ப்போம், நான் கொத்தி எரு போடுவேன், பலன் கொடுத்தால் நல்லது என்று சொன்னது போல அவர்கள் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் தாமதிக்கிறான்னு சொன்னார். பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்த காலம் இந்த நாள். அவர் நம் மனம் திரும்ப வேண்டும், நம் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் ஈவாய் கொடுத்த நாட்கள் என்பதை நாம் உணர்ந்து இன்றைக்கு நாம் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நாம் கைக்கொள்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். இப்போ மனம் திரும்புதலை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று உவமைகளின் மூலமாக சொல்லுகிறார். அதாவது மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்கள், எத்தனையோ நீதிமான்கள் உலகத்திலே உண்டு, எத்தனையோ நீதிமான்களை குறித்து பரலோகம் சந்தோஷப்படும். ஆனா மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று சொல்கிறார். அதை ஓமையா சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 100 ஆடுகளை உடைய ஒரு மனுஷன், ஒரு ஆடு அது காணாம போச்சுன்னா என்ன சொல்றாரு, அந்த 99 ஆடுகளை அப்படியே விட்டு அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட மிகுந்த சந்தோஷம் கொண்டாடுவான். அதே போல ஒரு 10 வெள்ளிக்காசு உள்ள ஒரு ஸ்திரீ அந்த ஒரு வெள்ளிக்காசு காணாம போனா ஒன்னே ஒண்ணுதானே, அது காணாம போனா போகட்டும், என்கிட்ட தான் 9 இருக்கே என்று சந்தோஷப்படாமல் அந்த ஒரு வெள்ளிக்காசை அதை தேடி கண்டுபிடிச்சு மிகவும் சந்தோஷப்படுவாள். அதே போலதான் கிறிஸ்துவம். மனம் திரும்ப அவசியமில்லாத அந்த நீதிமான்களை குறித்து சந்தோஷத்தை பார்க்கிலும் மனம் திரும்ப, அதாவது பாவத்தில் இருக்கிற என் மகன், என்னுடைய மகள் மனம் திரும்புவாளா என்று அது நிமித்தம் அவர் அந்த பரலோகத்தில் சந்தோஷப்படுவார் என்று பார்க்கிறோம். அந்த இளைய குமாரனுடைய அந்த ஓமையிலே நான் பார்க்கும் பொழுது அந்த இளைய குமாரன் அவருடைய தகப்பனை விட்டு அவன் துன்மார்க்கமாய் தூரமாய் சென்றாலும் அவருடைய தகப்பன் அவனை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அது பிதா நம்முடைய கர்த்தர் எப்படி அந்த அவரை விட்டு தூரம் போன துன்மார்க்கமாய் வாழுகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி தன்னிடத்தில் வரமாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த இளைய குமாரன் தான் மனம் திரும்பின பொழுது சொல்லுகிறார், நான் என் தகப்பனுக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இனி நான் அவருடைய குமாரன் என்று சொல்லிக்கொள்ள நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி வரும் பொழுது அவர் ஓடி சென்று அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் நான் ஒவ்வொருவரையும் மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ள அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் நாம் மனம் திரும்பாவிட்டால் அவருடைய கோபம் எப்படி இருக்கும் என்பதையும் அவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல நான் பார்க்கும் பொழுது எபேசு திருச்சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டாய், நீ அதை திரும்பவும் நீ அதை ஆதியில உள்ளதை நீ செய்யாம போனா நான் மறுபடியும் ஒட்டத்துல உன் விளக்கு தண்டை உன்னிடத்துல இருந்து எடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அதே போல பெர்கமு சபைக்கு சொல்லும் பொழுது நீயும் மனம் திரும்பு, நீனும் மனம் திரும்பாவிட்டா நான் என்னுடைய வாயின் பட்டயத்தால் நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் அவர் சொன்ன கட்டளையின்படி நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் ஒவ்வொருவருக்கும் கட்டளை கொடுக்கிறார். அவர் கொடுத்த வாய்ப்புகளை நாட்களை நாம் ஈவாய் எண்ணி நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப நாம் தேவனிடத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளவும் அப்பா நீர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்ததற்காக தேவரீர் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மனம் திரும்ப வேண்டும் என்று உம்முடைய கட்டளைகளை இன்று தியானிக்க கர்த்தர் நீங்க உதவி செய்தீங்களேப்பா. நாங்கள் உம்மை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருடைய உள்ளத்தை அறிந்திருக்கிற தேவன் அப்பா, அறிந்திருக்கிறீர் சுவாமி. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அனுப்பி தகப்பனே உணர்வுள்ள இருதயத்தை தந்து பாவத்தை கண்டித்து உணர்த்தி பாவத்தில் இருந்து ஆண்டவரை நாங்கள் விடுதலை பெற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இருதயத்தை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ஈவாக நாங்கள் எண்ணி அதை நாங்கள் தாமதிக்காதபடி மனம் திரும்பி மண்டையிலே கிட்டி சேர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
மகிமை